திரைக்கலைஞர்கள் யார் யாரெல்லாம் பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? அண்ணன் விஜய் சேதுபதி, அண்ணன் திரு சிவகார்த்திகேயன், டைரக்டர்ஸில் நிறைய பேர் அது மாதிரி வாய்ப்பு அமைஞ்சது சார். எனக்கு என்னென்ன சார், அரசியல்வாதிகளில் ரொம்ப அழகாக கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? 2 பேர் சொல்லலாம் சார். ஒன்று வந்து பி சிதம்பரம் சார் சொல்லலாம் சார். 2வது வந்து திரு டிடி தினகரன் சொல்லலாம் சார். சிதம்பரம் சார் வந்து ஏதோ சம்திங் ஒரு டஃப்பான கேள்வி, ஒரு சேலஞ்சிங்கான, அந்த டைமில் சேலஞ்சிங்கான கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். கரெக்டாக இருந்தது. நீங்கள் 4 கேள்வி தானே சொன்னீங்க, இது 5வது கேள்வி. தேங்க்யூ, வில் மீட் அட் சம் அதர் டைம், தேங்க்யூ அப்படின்னாரு. உங்களுக்கு யாருடைய நேர்காணலாம் ரொம்ப பிடிக்கும்? ரங்கராஜ் பண்ண இன்ட்ரி பார்ப்பேன், நான் இன்ட்ரி பார்ப்பேன், காதி சொல்ஃபா இன்ட்ரி பார்ப்பேன், கோபிநாதன் இன்ட்ரி பார்ப்பேன், நிறைய பேர் இன்ட்ரி பார்ப்பேன் சார். எனக்கு இதில் பாரபட்சமே கிடையாது சார். எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் திரைக்கலைஞர்கள் யார் யாரெல்லாம் பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? அண்ணன் விஜய் சேதுபதி, அண்ணன் திரு சிவகார்த்திகேயன், டைரக்டர்ஸில் நிறைய பேர் அது மாதிரி வாய்ப்பு அமைஞ்சது சார். எனக்கு என்னென்ன சார், பொலிட்டிக்கல் இன்ட்ரி தாண்டி நமக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னா அதில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாருமே என்னால் வந்து டீப் டைவாக சினிமா பண்ண முடியாது சார். உங்களை மாதிரியோ இல்லை மற்ற சினிமா ஆட்கள் மாதிரியோ என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த ஃபோர்ட்டில் இல்லை. நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த படத்தையும் 10 வருஷத்துக்கு அப்புறம் படத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்க. எனக்கு அவங்க முந்தின படம் என்னென்ன யோசிச்சு தான் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுலேருந்து வேறு என்ன ஆங்கிள் எடுக்க முடியும், அவங்க லைஃப்லேயோ இல்லை அவங்க பர்சனல் சைட்லேருந்தோ ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கடத்த முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அந்த ஆங்கிளில் 2 பேருடைய இன்டர்வியூ எடுத்துருக்கேன் சார். அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான இன்டர்வியூ சொல்லலாம். அரசியல்வாதிகளில் ரொம்ப அழகாக கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? 2 பேர் சொல்லலாம் சார். ஒன்று வந்து பி சிதம்பரம் சாரை சொல்லலாம் சார். 2வது வந்து திரு டிடி தினகரன் சொல்லலாம் சார். சிதம்பரம் சார் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆள் சார். ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஆனந்த விடனில் இருந்தப்போ ஒரு முறை அவர் பேட்டி எடுத்தேன் சார். எடுத்து அது புத்தகத்துக்கும் ப்ளஸ் வந்து வீடியோவுக்கும் தான் எடுத்திருந்தோம். அவர்கிட்ட கேட்டால் அவர் ஓகே என்ன சொல்லியிருந்தாரு, எடுத்தாச்சு. அது டெலிகாஸ்ட் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ புக்கு இஷ்யூ வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னா வேறு டெவலப்மெண்ட்ஸ் நிறைய மாறிடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து வேறு சில கேள்விகள் இந்த புக்குக்காக தேவைப்பட்டுச்சு. அப்போ அவர்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ண இது மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தேன், புக்குக்கும் சொல்லியிருந்தேன், அது புக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தனால சில டெவலப்மெண்ட்ஸ் மாறிடுச்சு, உங்கள்கிட்ட ஒரு 4 கேள்வி மட்டும் கேட்கணும். ஓகே, கால் மீ இன் 10 minutes அண்ட் கீப் அ கால் ரெக்கார்ட் அப்படின்னு போட்டார். உடனே சரி சார் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் கழிச்சா கால் பண்ணேன். கரெக்டாக ஒரு 4 கேள்வி முடிஞ்சுது சார். 5வது கேள்வியாக கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேள்வி அது. அப்போ அவர் மகனுக்கு சீட் அவர் கேட்குறாருனோ சம்திங் ஏதோ ஒரு போயிட்டு இருந்த டைமு. அந்த டைமில் சேலஞ்சிங்கான கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். கரெக்டாக இருந்தது. நீங்கள் 4 கேள்வி தானே சொன்னீங்க, இது 5வது கேள்வி. தேங்க்யூ, வில் மீட் அட் சம் அதர் டைம், தேங்க்யூ அப்படின்னாரு. சார் யூஸ்வலாக மீடியாவுக்கு எல்லாரும் என்ன சார் சொல்லுவாங்க, ஒரு 4 கேள்வி அப்படிமா. அவர் கரெக்டாக 4 கேள்வி எண்ணிருக்காரு சார். அவர் கரெக்டாக எண்ணிருக்காரு. கரக்டாக எண்ணி 4 யூ டோல் மீ 4 questions, right? This is 5th question. இதை 4வது கேள்வியை கேட்டுங்க, பதில் சொல்லியிருப்பேன். கரெக்ட். 5th question, வில் மீட் சம் அதர் டைம், ஓகே தேங்க்யூ அப்படிப்பேன். தேங்க்யூ ஸோ மச், பெஸ்ட் யூஸ் வச்சுட்டாரு. எனக்கு அது தெரிஞ்சதுன்னா இனிமேல் யார்கிட்டையும் வந்து 4 கேள்வின்னு சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ இருக்கோ அதை சொல்லணும். அதுவும் சார் அவர் எப்பயுமே இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் இன்னும் கேட்பார், என்ன டாபிக்லாம் பேசுகிறோன்னு கேட்பார். அது கொஸ்டின்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார், என்ன இந்த இன்டர்வியூ எதை பற்றி அப்படின்னு. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு 5 டாபிக் சொன்னீங்களா, 5 டாபிக் தாண்டி 6வதாக ஒன்று சொன்னீங்கன்னா அவர் வந்து நீங்கள் பேசுகிற ஃப்ளோவில் அவர் வந்து பதிலும் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்னா, ஐ திங்க் யூ பிரீச் த அக்ரிமெண்ட், அவர் அக்ரிமெண்ட் வாஸ் இந்த டாபிக்ஸ் பட் யூ ஆர் எக்ஸீடிங் த டாபிக் பட் ஸ்டில் ஐ வில் ஆன்சர் த கொஸ்டின். அது நீங்கள் ஃப்ளோவில் பேசும்போது கூட நம்ம என்ன ஃப்ளோவில் தான் பேசணும். அவருக்கு தெரியுது 5 டாபிக் இது சொன்னால் 5வது டாப்பிக்கில் இது இல்லை, 6வது அது ஒன்று சொல்கிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது வந்து இந்த ஏஜில் இன்றைக்கி இருக்கிற ஈராவில் ஷார்ப்பாக இருக்குது வந்து சீசன்டு பொலிட்டிஷியன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் சார். அது ஒன்று. இன்னொன்று அவர்கிட்ட சார் எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்குமே இந்த ஃபினான்ஸ் வந்து ஒரு கசப்பு மருந்து தான் சார். அது வந்து அந்த ஃபினான்ஸ் உள்ள இருக்க டேட்டா இதெல்லாம் வந்து ஏன்னா ரெகுலராக யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா வேறு பொலிட்டிக்கல் ஃபாலோ பண்ணுவாங்க, பட்ஜெட் வரப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா, அதனால் யாருக்குமே வந்து பெரிய ஈஸான சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அப்போ எப்பவுமே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக யாராவது இன்டர்வியூ பண்ணால் நான் உட்பட எல்லாருமே என்ன பண்ணுவோம், யாராவது தெரிஞ்ச ஃபினான்ஸ் ஆட்கள்கிட்ட கேட்போம். அவர்கிட்ட எப்படின்னா, நம்ம வந்து இந்த டஃப்பான கொஸ்டின் இதை எப்படி பதில் சொல்லலாம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு வச்சுருப்போம். 2006, 2008, 2012 வச்சுட்டு சார் அது 2006 நடந்துச்சு, 2008 நடந்துச்சு, 2011 நடந்துச்சு. அவர் என்ன சொல்லி முடிச்ச உடனே ஓகே
1998 என்ன நடந்துச்சு அப்படிம்பாரு. அந்த டேட்டா நம்மக்கிட்ட இருக்கவே செய்யாது. அது ஆன்லைனில் கூட அப்டேட் பண்ணிருக்க மாட்டார். ஆனால் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட எல்லா டேட்டா இருக்கும். அவர் 98 டேட்டாவை எடுத்து ஆன்சர் பண்ணுவார். இதை வந்து நம்ம இந்த படத்தில் சொல்லுவார், இது லிஸ்ட்லேயே இல்லையேன்னு. அந்த மாதிரி அவர் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு அதாவது அதுக்கு எப்படி வேணால் பதில் சொல்லலாம். அவர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு வந்து பதில் சொல்கிறது வந்து எய்த்தாளர் இருக்கவனுக்கு அது கண்டிப்பாக தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். சூப்பர். அதை வந்து அடிப்பார். அது சரியான வருது. அது மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேசுகிறோன்னா அந்த டாப்பிக்கை பற்றி முழுசாக தெரிஞ்சு பேசுவார். நீங்கள் அவரை வந்து எப்படி நீங்கள் லெஃப்ட் போய் ரைட்டு வந்து எங்கே சுற்றுலான்னு சரி பெரிய படிப்பாளி உட்காந்து அப்படியே அசால்ட்டாக பதில் சொல்லுவார். அதுமாதிரி டிடி தினகரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டினிட்டி, இவர மாதிரி ரொம்ப டீப் இதெல்லாம் தாண்டி ஸ்பான்டினிட்டி, அந்த லாஜிக்கல் ஃபேலசி எதுவும் இல்லாமல் லாஜிக்காக ஒருத்தர் வந்து எப்படி பேசினா எப்படி வரும்னு சொல்லி மாதிரியும், அதுமாதிரி எய்த்தால் உட்காந்துருக்கோடைய சைக்காலஜியும் புரிஞ்சுவார் சார். அவர் பேசும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாருன்னா அந்த ரிப்போர்ட்டரோட சைக்காலஜி என்ன, இவன் என்ன ட்ரை பண்ணுறான், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பதில் சொல்லுவார். அந்த வகையில் 2 பேரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஹெச் ராஜா அவரோட இன்டர்வியூ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அவர் கண்டென்ட் நிறைய கொடுத்துருவாரு. ஆமாம், அவர் ஆரம்பிச்சாருன்னா நம்பி போகலாம். அந்த மாதிரி 1000 வாழா அவர் ஆரம்பிச்சாருன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சரவேடியாக வெடிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்டர்வியூவருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் வந்து அவராக இருப்பார். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லாம் சித்தாந்தெல்லாம் தாண்டி இன்டர்வியூ எடுக்க பிடிச்ச ஆள். ஏன்னா இப்போ சார் எப்பயுமே கெஸ்ட்டு பேசினா தான் அதுலேருந்து எடுக்க முடியும். நீங்கள் கெஸ்ட் ஆமாம் நல்லா இருக்குது, சாப்பிட்டேன், காஃபி குடிச்சேன், இப்படி பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீங்கள் சும்மா திமுகனாலே தீய சக்தி திமுக அதிமுக இப்படி பேச ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரீட் தான் இன்டர்வியூ இருக்குது. உங்களுக்கு யாருடைய நேர்காணல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நான் நிறைய பேர் இன்டர்வியூ பார்ப்பேன் சார். நான் ரங்கராஜ் பண்ண இன்டர்வியூ பார்ப்பேன், நான் இன்டர்வியூ பார்ப்பேன், காதியசல் சார் இன்டர்வியூ பார்ப்பேன், கோபிநாதன் இன்டர்வியூ பார்ப்பேன், நிறைய பேர் இன்டர்வியூ பார்ப்பேன் சார். எனக்கு இதில் பாரபட்சமே கிடையாது சார். எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் எனி டைம் தேர் இஸ் அ லேர்னிங். அதில் ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்டைல் சார். குணா சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, கார்த்திகேயன் சார், ரங்கநாத் பண்ண சார், கோபிநாதன், எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எல்லார்கிட்டேருந்து கற்றுக்கிறது ஒன்று இருக்குது. நான் எப்பவுமே இந்த டேலேருந்து நம்ம லாஸ்ட் நாள் வரைக்கும் சம்திங் இஸ் டு லேர்ன். நீ தெரியும்னு நினச்சிட்டேன்னா கதை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது எப்போயுமே லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. அதேமாதிரி எனக்கு ஒரு இது உண்டு சார். நான் யாரையா இன்டர்வியூ பண்ணியிருக்கேன்னா சார், இப்போ சம்டைம்ஸ் வந்து ப்ரொமோஷன் அப்போ எல்லோரும் ஒரே நேரத்தில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. விஜய் சேதுபதினா ஒரு எல்லாத்தையும் இன்டர்வியூ கொடுப்பாங்க. நான் என் இன்டர்வியூ வந்துட்டால் கூட திருப்பி அவங்களோட இன்டர்வியூ வந்தால் அதையும் பார்ப்பேன் நான். எனக்கு என்னென்னா நம்ம யோசிக்காத ஒரு ஆங்கிள் அல்லது நமக்கு பிடிபடாத ஒரு ஆங்கிளை வந்து ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. கொஸ்டின் யாரெல்லாம் கேட்டால் சார் அந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஒருத்தர் இப்படி சிந்தனையில் யோசிக்கிறதுங்கிறது வந்து ஒருத்தரோட அனுபவத்துலேயும் படிப்புலேயும் தான் வரும். ஸோ அதனால் அது அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க முடியுமா? அண்டு சில பேர்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், அது ரொம்ப அனாயாசமாக தூக்கி போட்டுருவாங்க, அதுவும் அவங்க பதில் சொல்லிடுவாங்க. அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப விரசமாக மாறலாம், இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக மாதிரி கெஸ்ட்டு கொஞ்சம் இறுக்கமாக மாறலாம். ஆனால் சில பேர் அது ரொம்ப ஈஸியாக கூட ஹேண்டில் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து அதெல்லாம் பார்ப்பேன் சார். நான் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அப்படின்னு யாரை சொல்லலாம்? நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கு ஒருத்தரை எனக்கு நேம் பண்ண தெரில, நிறைய பேரை சொல்லலாம் சார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப்பில் சொல்லலாம் சார். விமனில் வந்து தமிழிசை மேடம் வந்து எனக்கு ஒரு டால் லீடர்னு சொல்லலாம் சார். நான் அவங்க சந்தித்த அவமானம் அல்லது அவங்கள கேள்விக்குள்ளாக்குனதுங்கிறது வந்து என் கண்படையாக நடந்திருக்கு சார். என் கண்படையாக நடந்திருக்கு சார். அவங்க ஏர்போர்ட்டுக்கு நான் ஒருத்தர் இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருந்தேன் சார். அப்போ வந்து அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வச்சுருந்த டேபிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போ வந்து அங்கே சுற்றி இருந்தவங்களா இல்லை ரிப்போர்ட்டர் யாரும் தெரில, யாரோ ஒருத்தவங்க வந்து இதுவே எட்டலை அக்காவுக்கு, இது போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு என் காதுபடியே கேட்டுருக்கு சார். அதெல்லாம் அதுமாதிரி பொலிட்டிக்கலில் சில பேருமே கூட எனக்கு தெரிஞ்சவங்க சும்மா என்றைக்கே ஆஃப் ரெக்கார்ட் யார்ட்டா பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க பேசுகிற கமெண்ட் வந்து டேரெக்டாகவே அவங்கள வந்து இந்த அப்பியரன்ஸில் இருக்கவங்களுக்கு இது தலைமையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு சார். அது மாதிரி ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ வந்தாலும் சரி இது நிற்கிதுங்கிறது வந்து உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் சார். இன்னொன்று சார், உண்மையிலே அவங்க கிரவுண்ட் லீடர் சார். அவங்க 1000 சொன்னாலும் சித்தாந்தம் விமர்சனம் இதெல்லாம் விட்டுருக்கு சார். ஆனால் ஒரு கிரவுண்ட் லீடருங்கிறது எப்படின்னா அவங்க என் கல்யாணத்துக்கு வந்தாங்க சார். என் கல்யாணத்துக்கு வந்தாங்க. பத்திரிக்கை வைக்கல, நான் பத்திரிக்கை வைக்கலான்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நட்டா வராங்க, ஸோ அதனால் மீட் பண்ண முடியாது, பரவாயில்லப்பா விட்டுருங்க. நாங்கள் சரி நானும் ஓகே வரலன்னு விட்டுட்டேன். நான் பத்திரிக்கையும் வைக்கல, எதுவும் பண்ணல. அவங்க கல்யாணத்துக்கு வர முடியாதுனாங்க. பரவாயில்ல மேடம், ஓகே பரவாயில்லன்னு. திடீர்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபோன் பண்ணி மேடம் வராங்க. எனக்கு ஷாக்கு, வரலேன்னு தானே சொன்னாங்க. இல்லை மேடம் வராங்க. சரி ஓகே அப்படின்னு. எப்போ வராங்க என்னமே நான் அப்டேட் பண்ணல சார். மண்டபத்துக்கு எய்த்தால கோவில், அங்கே தான் தாலி கட்டுறது, அப்புறம் மண்டபத்துக்கு வருது. நான் கோவிலில் போய் தாலி கட்டி முடிச்சுட்டு இங்கே வரதுக்குள்ளே மேடம் வந்துட்டாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் பேனர் வைக்கலையா, வெடி வைக்கலையா, இதை அவன் எதையுமே கேட்கல சார். எதுவுமே கேட்கல சார். அவங்க வந்து எல்லோரும் வரதுக்கு முன்னால் அவங்க வந்துட்டாங்க சார். நான் மண்டபத்தில், நான் கோயிலேருந்து இங்கே கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே அவங்க மண்டபத்தில் இருந்தாங்க. முதல் ஆளாக அவங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. மேடம் சாப்பிட்டு போங்கன்னு
உட்காந்து அவங்க தொண்டர்களோட உட்காந்து பொது எல்லாம் உட்கார இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. என்னென்னா அவ்வளோ கிரவுண்டாக இருப்பாங்க. ஒரு பொதுவாக எல்லா அரசியல்வாதிக்கும் நான் வரும்போது எனக்கு தெரியணும்னு நினைக்கிறது ரொம்ப இயல்பானது. அவங்க அதை எதுவுமே எதிர்பார்க்கல. இன்னொன்று எந்த ஊருக்கு போனாலும் சார் அந்த ஊரில் கூடிய கடைசி தொண்டரை ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கும். ஒன்று அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போனேன், இல்லை அவங்க வீட்டிலுடைய பெரிய மனுஷிக்கு போனேன், ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்கும். அது வந்து உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு நிறைய சவால் இருக்குது. அதை தாண்டி இவ்வளோ வர்றதுங்கிறது எனக்கு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க இருக்குது. உங்களுக்கு காதல் திருமணமா? ஆமாம் சார், லவ் அண்ட் அரேஞ்ச் சார். அப்படியா? ஆமாம், ஒய்ஃபும் ஒரே ஊர் தான் சார். சரி. ஸோ எங்கே ஆரம்பித்து அந்த காதல் சார்? அது சொன்னால் சார் எங்கள் 2 பேரும் ஒரே ஊர் தான் சார். ஆனால் எனக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியுமே தவிர யார் என்னென்னலாம் தெரியாது. நாங்கள் முன்னாடியெல்லாம் வந்து டியூஷன்லாம் ஒன்றா படிச்சிருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க யாருன்னு. ஒரு முறை ஃபேஸ்புக்கில் சார், ஃபேஸ்புக் இதெல்லாம் சும்மா ரேண்டமாக எப்போ மெசேஜ் அனுப்புகிற மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு ஹாய்ட் மெசேஜ் அனுப்பிச்சு, அவங்களுக்கு ஹாய்ட் மெசேஜ் அனுப்பிச்சு இப்படி பேசியிருந்தா, நீ எந்த ஊர், நான் இந்த ஊர், நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், நீ எந்த தெரு, நான் இந்த தெரு, நீ எந்த தெரு, நான் இந்த தெரு. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இவங்க யாருன்னு. அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. அருமை. நான் சொன்ன மாதிரி நீ நான் டியூஷன் ஒன்றா படிச்சிருக்கிறோன்னே, அப்படியா, ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு அப்படின்னு. அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியல, பார்த்துருக்காங்க, நான் அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு யாருன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு சார். அப்போ ஒரு நாள் ஓகே நம்பர் வாங்கி பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் அப்படியே நமக்கு தோணுச்சு மாதிரி லவ் பண்ணலாம் அப்படின்னோடனே, அப்போ அவங்கள்ட்ட வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு பேசினோடனே, இல்லை இது வேலைக்கு ஆகாது, வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும், ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம். நான் ஒன்றே இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னேன். இந்த பொய்யை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நட்பு விடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் கேட்டேன். அது மாதிரி அவங்க வந்து இல்லை இது சரியாகப்பட்டு வராது, இப்படி ஒரு நோக்கம் இருக்குன்னா சரிப்படாது அதுன்னாங்க. சரி பரவாயில்லன்னு விட்டேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு நாள் லவ் சொல்லலான்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஓகே ஆச்சு. அப்புறம் வீட்டில் சொன்னேன். வீட்டில் வந்து எங்கள் அப்பா இல்லை உனக்கு வந்து சொந்தத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. எனக்கு என்னடா இவ்வளோ ஓகே, கடைசியில் இங்கே தட்டிடும் போலையே அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா ஜோசியத்தில் ரொம்ப நம்புவார் சார், பயங்கரமாக நம்புவாப்பில். உடனே ஒரு நாள் என்ன பண்ணார், என் ஜாதகத்தையும் அவன் நம்புகிற ஜாதகம் இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கன்னு. எங்கள் அப்பாவோட கெட்ட நேரமாக இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அந்த பொண்ணோட அம்மாவை அடிச்சிரும் அப்படின்றார். எங்கள் அப்பாவுக்கு பயமாகி போச்சு, ஐயோ அப்படின்னு. அவர் ரொம்ப பயங்கரமாக நம்புவார் அது சொன்ன உடனே அவருக்கு வந்து இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு. உங்கள் காதல் நிறைவேறதுக்கு காரணமானது ஜோசியர் தான். அவர் தெரிஞ்சு சொன்னாரா இருந்தெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, சரி இப்போ வேறு பொண்ணு அமையலானே. அவர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவன் மனசில் யார் நினைக்கானோ அதுதான் நடக்கும். நீ தலையில் என்ன தண்ணி குடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இவன் என்ன நினைக்கானோ அதான் நடக்கும். இவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த பொண்ணு தான், நீ என்ன வேணால் நினச்சிக்க ஜோசியரை சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா ஏதாவது ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஜோசியர் எதாவது பார்த்து சார் சத்தியமாக தெரியாது சார் எனக்கு. அது அவர் எந்த ஜோசியரை கூட்டு போகிறா கூட அது தெரியாது சார் எனக்கு. எனக்கே ஷாக்கு. நானே நினச்சேன் கடைசியில் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்தேன். பார்த்தா அது வந்து மாறிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு என்னடா செய்யன்னு தெரியல. அப்புறம் அவருக்கு ஆப்ஷன் என்னென்னா, நான் சொல்லிகிட்டே இருந்தோடனே இப்போ எங்கள் அப்பா இன்னொரு வேறு போல் பாலை போட்டார். அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டா பண்ணலாம்பா, இல்லைனா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு. அவங்க வீட்டில் ஒத்துக்காமலே இருந்தாங்க. ரொம்ப நாளாக ஒத்துக்காமலே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் சில இஷ்யூஸ்லாம் வந்தோடனே அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து கட்டணும், அந்த பணம் தான் கட்டணும் விட்றா அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஆப்ஷன் இல்லை, இப்போ கட்டி வச்சு தான் ஆகணும். சரி எங்கள் அப்பா சரி போய் பேசுவோம், டேர்ம்ஸ்லாம் சரியாக வர்றானா திருப்பி இது பண்ணிடலான்னு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, கல்யாணம் வச்சுட்டாங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் காதல் ஜோடி, இந்த அனுபவத்தின் அடிப்படையில் காதலை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன கேட்டால் எல்லா மேரேஜ் லவ் மேரேஜாக இருக்கலாம்னு நினைப்பேன் சார் நான். அது நினைக்கிறது காரணம் என்ன சார், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் தப்பு இல்லை. எங்கள் அம்மா அப்பா அரேஞ்ச் மேரேஜ் நல்லா தான் இருந்தாங்க, அதில் ஒரு இஷ்யூ இல்லை. லவ் மேரேஜில் என்னைக்கு சார் எல்லாமே உடையுது சார். லிட்ரலி ஒருத்தர் ஒரு கடத்துக்கு மேலே யோசிச்சு பார்த்தேன் சார், ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அந்த பொண்ணு ஃபேமிலி இருந்தால் தான் கல்யாணமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. வரதட்சணையால் கல்யாணமே பண்ணாமல் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, கல்யாணமே பண்ண வேணாம் 50 வயசு வரைக்கும் சும்மா இருந்தவங்களாம் உண்டு. இப்போ அதை பற்றின எந்த வித இதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் வந்து நடக்குது. இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. லவ் மேரேஜில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் லவ்வாக பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல சார். நான் ஒரு ஷோ பண்ணோம் சார், வேற்று மாநிலத்தில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஒரு பையன் தமிழ்நாடு, பொண்ணு கேரளா, பையன் தமிழ்நாடு, பொண்ணு உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி. அதில் வந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சார் எந்த வகையிலையும் எதுவுமே ரிலேட்டபிளே இல்லை. அது இவங்க ஸ்கின் டோன் வேறு, அவங்க ஸ்கின் டோன் வேறு, இவங்க கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு. இது எதுவுமே இல்லாமல் அவங்க நல்லா ஒட்டியே வச்சுருக்காங்க. காதல் அதாங்க அதில். அது வந்து உண்மையில் ஒரு பொண்ணு நேபாள் சார், அந்த பொண்ணு வந்து தமிழில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க.
இன்னும் சொல்ல போனால் சார், நான் இது ரொம்ப என்ன சொல்லி ஆகணும் சார், ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் சார். ஒரு தம்பதி 2 பேரும் பிளைண்டு சார், இயல்புலேயே பிளைண்டு. அவங்க 2 பேரும் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் இருக்காங்க. அதில் வந்து அவருக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல பேர் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணணும், வேணாம், உனக்கு நீயே கண் பார்வை இல்லை, நீயே கல்யாணம் பண்ணுறலாம் சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணும் பிளைண்டு, இவங்களும் பிளைண்டு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கர்ப்பப்பை இருக்குல்ல சார், அதை 13 வயசுலேயே எடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் பிளைண்டாக இருக்கா, இவர் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி டாக்டரை வச்சு எடுத்துட்டாங்க. அடப்பா. எங்கள் ஷோவில் வந்தப்போ அவர் பேசிகிட்டு இருந்தார் சார். அப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னிச்சு மாதிரி, நாங்கள்கிட்ட லவ் பண்ணுறோம், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, சூப்பராக பார்த்துக்கிறாரு, இப்போ எங்கள் 2 பேரும் குழந்தை வேணும்னு நினைக்கிறோம், நான் முடியலன்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னே கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை, எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் இதை விட லவ் மேரேஜ் ஏன் வேணும்னு சொல்கிறதுக்கு என்ன சார் வேணும்? அவங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன், இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமா அவங்க கர்ப்பப்பை இல்லைன்னு? நல்லா தெரியுமேன்னு. அவர் ட்ராப் பண்ணலை. கல்யாணத்துக்கு பக்கத்தில் வரும்போது கூட ட்ராப் பண்ணியிருக்கலாம், எனக்கு குழந்தை எல்லா பொண்ணு எதுக்குன்னு, பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணார். இதே மாதிரி இன்னொரு சார், அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆல் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கண் பார்வை தெரியாது, காதும் கேட்காது சார். அவங்க வந்து நிப்மெட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், ஈசிஆரில் இருக்குது. இந்த ஆர்டிசம் இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரீட் பண்ணுற இடம். அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கார். இந்த அம்மா வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக அங்கே போயிருக்காங்க. அப்போ அவரை பார்த்துருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நல்லா பாருங்க சார், இந்த அம்மாவுக்கு வந்து பேசவும் முடியும், கேட்கவும் முடியும். அவரால் வந்து பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அப்போ எப்படி பேசியிருப்பாங்க சார்? இவங்க வந்து இமெயில் அனுப்புவாங்களாம். அந்த அவருக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புவாங்களாம், ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அவர் என்ன பண்ணுவார்னா, அதை ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் மூலமாக அதை கேட்பாராம். கேட்டுட்டு அவர் அதை திருப்பி டைப் பண்ணுவாராம். அதை இந்த அம்மா கேட்பாங்களாம். கேட்டு திரும்பி ஒரு இமெயில் அனுப்புவாங்களாம். அதை ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் வழியாக கேட்பாங்க. இப்படியே பண்ணுவாங்க. இப்படி லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவங்க 2 தம்பதியாக வந்தாங்க. அருமை. அவங்க வந்து நான் இப்போ அவர் சொன்ன இது மாதிரி, நீங்கள் 2 பேரும் நீங்கள் 2 எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஜென்டில்மேன் சார், நீங்கள் ஜென்டில்மேன் அவர் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் கையை வாங்கி கையில் வந்து இப்படி 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 பண்ணுறாங்க. அவருக்கு வந்து புரியுது. அவர் தேங்க்யூ சார் அப்படின்னாரு. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? கிரேட். லவ்வில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், ஏமாற்றிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இது எல்லா பக்கமும் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜில் வந்து தப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணுறது இல்லையா? ஸோ அதனால் வந்து இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலம் வர்றது வந்து சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சார். நான் பிரிண்ட் மீடியாலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? ஆமாம் சார், விகடனில் ஒரு வருஷம் இருந்தேன் சார். நான் பிகினர்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் விகடனுக்குள்ளே வந்தேன். அது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவம் சார். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியாங்கிறதுனால, இது வந்து நியூ ஏஜ் மீடியா, அது வந்து ட்ரெடிஷ்னல் மீடியானால அது அவங்களுக்குன்னு சில ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் ஒன்று இருக்கும். கரெக்ட். அந்த ப்ரொசீஜருக்குள்ள எனக்கு அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. இந்த வந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்த காலில் வெண்ணி ஊற்றுற மாதிரி, அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா அதை பண்ணணும், தம்பி உட்கார், அவ்வளோலாம் பறக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இங்கே வரைக்கும் எடுத்தால் ஃபஸ்ட்டு போடணும் நம்ம இப்படி இருந்தாலும் எதுக்கு அவசரப்படுறேன்? இந்த ஒரு படத்தில் இவே சொல்லுறேன், ஏய் அவ்வளோ கத்தாத, கொஞ்சம் இருக்கு அந்த மாதிரி, சோல்டர் இருக்குன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சு, ஓகே இது வேறு மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சார். அப்போ நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதினேன். அப்போ வீடியோ இன்டர்வியூ எடுப்பதை திருப்பி அதை ஆடியோவாக கேட்டு டைப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஃபீல்டு விசிட்டாக கூட போய் எலெக்ஷன் கவர் பண்ணுறது, இதெல்லாமே கூட அது ஒரு நல்ல அனுபவம் சார். பிரிண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் சொல்லலாம் சார். தொலைக்காட்சிக்கு எந்த காலகட்டத்தில் வந்தீங்க? தொலைக்காட்சி சார் இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்தேன் சார். அது அப்போது பிகனர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போது இது மாதிரி தமிழாக்கு ஒரு ஆஃபர் இருந்துச்சு. இதுக்கு மேலே கருப்பள்ளிப்பட்டு சார் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அவர் விலகிட்டார். அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு வந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சிக்காக தான் நேரம் நீங்கள் தொலைக்காட்சிக்கு அழைக்கப்பட்டு? ஆமாம் சார், ஆமாம். ஆனால் டேரெக்டாக கூப்பிட்டு கொடுக்கல சார். அதை ஆடிஷன் வச்சாங்க சார். அதுக்கு என்ன பண்ணாங்க சார், எனக்கு ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி தமிழா ஷோ பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, திருப்பி ரெஸ்யூம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் வரீங்களா அப்படின்னு. நான் கூட நம்மளை கூப்பிட்றதா நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தா இந்த ஆடிஷன் இருக்குது அப்படின்னு. அப்போது என்னைய மாதிரி இன்னும் 2-3 பேர் ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு டாபிக், இங்கே ஒரு 20 பேர் இங்கே ஒரு 20 பேரை வச்சு ஷோ மாதிரியே பண்ண சொன்னாங்க. அது மாதிரியே பண்ண சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இயல்பாக எனக்கு என்ன வருமோ அது மாதிரியே பேசினேன். அப்புறம் ஆடிஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அதையும் ஃபுல்லாக அந்த மற்ற 3 பேரும் பண்ணாங்க. அந்த அவங்களும் பண்ணி அதையும் உட்காந்து எடிட் பண்ணி பார்த்தாங்க, என்னோட எடிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ என்கிட்ட என் காதுக்கு வந்தது என்னென்னா, உன்கிட்ட வந்து ஒரு இயல்புலாம் இருக்குது, ஒரு ட்ராமேட்டிக்காவோ இதாவோ இல்லை, நீ ஒரு மாதிரி கரிசனமாக இல்லாட்டி பேசுகிறது இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் வில் பி த ரைட் சாய்ஸ். சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, அது ஓவர் த டைமில் பண்ணிக்கலாம், நீ வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாமான்னு. அப்புறம் தான் சார் இதுக்கெலாம் வந்தேன். ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம் சார். அது
இது மாதிரி டிபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் கிரியேட் அப் ஆகும். நீங்கள் பண்ண ஷோவில் அது மாதிரி ஏதாவது வந்திருக்கா? மறைந்த நடிகர் மாரிமுத்து இல்லையா சார், அவர் வந்திருந்தார், கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ ஜோசியர் நம்புறது நம்பாது வந்தது. அவர் விட்டு வந்த முத நாள்லேருந்து வந்த செகண்ட்லேருந்து விட்டு பிளாஸ்ட் தான். நீங்கள் நிறைய வெவ்வேறு டாப்பிக்கில் பண்ணீங்க. இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஒருத்தன் பேசும்போதே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் அந்த ஃபுல் எமோஷன் வரட்டும், அது அவங்களோட எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷனை சொல்லட்டும், அதில் ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு கோடிக்கணக்கான பேர் பார்க்குற ஷோ, இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி இல்லை சமூகத்துக்கு இல்லாத ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பயன்படுத்த நான் வந்து அனுப்பணும். வேறு இடத்துல அனுப்பியிருக்கேன் சார் வெளியே. அப்படியா? ஆமாம்மா, 2-3 பேர்லாம் வந்து 4 பேர்லாம் அனுப்பியிருக்கேன் சார் நான். உனக்கு புருஷன் உன்னை விட்டு போயிட்டால, நீ எதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து புருஷன் இல்லைன்னா நீ நல்ல ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான் அதோட இது. அந்த அம்மா ஒரே இதை முடிச்சிருச்சு, நான் டயப்பர் போட்டிருக்கேன், பார்த்தியா நீ அதை?